this is like, I really want people to know about this. Young women who are planning to conceive, இன்னும் குழந்தை இல்லை, அவங்களுக்கெல்லாம் கர்ப்பப்பை எடுத்துட முடியாது இல்லைங்களா, they need the uterus, and அவங்களுக்கு வந்து this is one of the safest procedures which can be done. இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் எல்லாருக்கும் ஹெடேக் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஹெடேக் வந்து எல்லா ஹெடேக்ஸ்க்கும் பண்ணக்கூடாது. பட் தெர் ஆர் சம் வார்னிங் சைன்ஸ், இல்லைனா ரெட் ஃப்ளாக்ஸ்ன்றது இருக்குது. இப்போ வந்து டெக்னாலஜி இஸ் வெரி வெரி அட்வான்ஸ்ட். சிடியில் வர ரேடியேஷனாக இருக்கட்டும், எக்ஸ்ரேல வர ரேடியேஷனாக இருக்கட்டும், இது வந்து ரொம்ப அதிகமாக வந்து எக்ஸ்போஸ் ஆனால் தான் வந்து தெர் இஸ் அ ரேடியேஷன் ரிஸ்க். பட் அதர்வைஸ் இட்ஸ் ஈக்குவல் டு ஒரு நேச்சுரல் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் மாதிரி தான். ஏதாவது நடந்தால் தான் ரெக்கவரி தேவைங்க. இதில் வந்து இட்ஸ் லைக் there isn't, you're not cutting the body open, we're not doing anything. So literally இந்த லாங்குவேஜில் சொல்லணும்னா, ஒரு மெஷின் லாங்குவேஜில் சொல்லணும்னா, there is no down time. Hi all, welcome to Doctor Series, Wellness Beyond Treatment, Keerai Ventures in collaboration with Dr. Rela Institute and Medical Center, Chennai. இன்றைக்கி நம்ம வந்து இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி பற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு டுடே we have with us Dr. Deepashree with over 15 years of experience in interventional radiology. Welcome ma'am, welcome to the show. Thank you. Please introduce about yourself. Hello, I'm Dr. Deepa. I'm an interventional radiologist working at Rela Institute and Medical Center. So interventional radiology, it's a specialty wherein we deal with X-rays, CTs, MRIs, but we do get inside the patient's body like a cardiologist gets inside the patient's body. So we do angiograms. And we do procedures to fix the patient. மக்கள் நிறைய பேர் வந்து சிடி ஸ்கேன்னால ரொம்ப பயப்படுறாங்க, அதில் ரேடியேஷன் ரொம்ப ஹார்ம்ஃபுல்னு சொல்லி பயப்படுறாங்க. அதை பற்றி சொல்லுங்களேன். அது வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக வந்து நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஈவன் இப்போ செல்ஃபோனே பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன்லேருந்து ரேடியேஷன் அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இப்போல்லாம் வந்து. அண்ட் ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ரேடியேஷன் ரிஸ்க், இப்போ வந்து டெக்னாலஜி இஸ் வெரி வெரி அட்வான்ஸ்ட். சிடியில் வர ரேடியேஷனாக இருக்கட்டும், எக்ஸ்ரேல வர ரேடியேஷனாக இருக்கட்டும், இது வந்து ரொம்ப அதிகமாக வந்து எக்ஸ்போஸ் ஆனால் தான் வந்து தெர் இஸ் அ ரேடியேஷன் ரிஸ்க். பட் அதர்வைஸ் இட்ஸ் ஈக்குவல் டு ஒரு நேச்சுரல் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் மாதிரி தான். நம்ம ஜென்ரலாக நம்ம என்வாயன்மெண்ட்லேயே ஒரு ரேடியேஷன்ன்றது இருக்கும். ஸோ இட் இஸ் ரொம்ப நாள் நம்ம ஒரு 3 months 4 months எக்ஸ்போஸ் ஆனால் எவ்வளோ வரமோ அது வந்து ஒரு சிடியில் வந்து நம்மளுக்கு வரும். பட் ஆனால் இட்ஸ் அ வெரி லோ ரேடியேஷன் ரிஸ்க் பிகாஸ் வி ஹேவ் லைக் லாட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் நவ். ஸோ பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. What's the difference between ultrasound, MRI and CT scan? Simple language. Simple languageல ஓகே. அல்ட்ராசவுண்ட், அதில் வந்து சவுண்ட் வேவ்ஸ். ஓகேங்களா? ஆஸ் அ நேம் சேஸ் இட்ஸ் சவுண்ட் வேவ்ஸ். எல்லாமே இட்ஸ் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஓகேங்களா? அல்ட்ராசவுண்ட், இன்ஃப்ராரெட் அந்த மாதிரி. ஸோ சவுண்டை யூஸ் பண்ணி நம்ம பாடியில் வந்து ஃப்ரீக்வன்சிஸ் அண்ட் வேவ் பேட்டர்ன்ஸை வச்சு நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸை பார்க்கறது தான் வந்து அல்ட்ராசவுண்ட். இட்ஸ் அன் அல்ட்ராசவுண்ட். ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. அண்ட் சிடின்றது வந்து இட்ஸ் ஸ்லைட்லி மோர் தென் எக்ஸ்ரே. இப்போ வந்து ஒரு லாட் ஆஃப் எக்ஸ்ரேஸ் இஸ் ஈக்குவல் டு 1 CT அந்த மாதிரி. ஸோ சிடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோனட் ஷேப்பில் வந்து அந்த ஸ்கேனர் இருக்கும், அதுக்குள்ளே போகிறீங்க. எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணி பாடிக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது வந்து சிடி ஸ்கேன் மூலியமாக நம்ம பண்ணுறோம். எம்ஆர்ஐன்றது வந்து மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். ஓகே, ஸோ மேக்னெட் இதில் வந்து இட்ஸ் யூஆர் கோயிங் இன்சைட் அ மேக்னெட். ஸோ நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து இந்த மேக்னெட்னால அலைன் ஆகும்போது நம்ம பாடியில் வந்து இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். அதுதான் வந்து இதில் ரேடியேஷன் கிடையாது. எம்ஆர்ஐ தெர் இஸ் நோ ரேடியேஷன் வாட்ஸ்எவர். ஸோ ஒருத்தர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இல்லைனா வந்து குழந்தை, அவங்களுக்கு எல்லாமே வந்து ரேடியேஷன் இல்லாமல் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சா எம்ஆர்ஐ இல்லைனா அல்ட்ராசவுண்ட் சூஸ் பண்ணணும். ஸோ ஒரு பேசிக் கொஸ்டின், இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி இந்த சப்ஜெக்ட் வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு புதுசு, அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஐஆர் பற்றி சொல்லுங்களேன் கொஞ்சம். யா, ஸோ சிம்பிளாக நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு எல்லாருக்குமே கரோனரி ஆஞ்சியோகிராம் ஒரு கார்டியாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹார்ட்டில் போய் ஸ்டென்ட் போடுறது, ஹார்ட்டில் போய் ஒரு அடைப்பை வந்து கிளியர் பண்ணுறது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வி டூ எக்ஸாக்ட்லி வாட் அ கார்டியாலஜிஸ்ட் டஸ். ஆனால் ஹார்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம். ஸோ நீங்கள் ஹார்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க, உடம்புல இருக்கிற மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களோட ஏரியாஸ் வந்து ரெஸ்ட் ஆஃப் த பாடி. இப்போ எஸ்பெஷலி மூளையில் வந்து ஒரு ஸ்ட்ரோக் எதுக்காக வருது? ஸ்ட்ரோக்ன்றது வந்து அந்த ரத்த குழாயில் வந்து அடைப்பு இருக்கிறதுனால தான் வந்து ஸ்ட்ரோக்ன்றது வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி ஹார்ட்டில் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம் எல்லாம் பண்ணி ஸ்டென்ட் போட்டு சரி பண்ணுறாங்களோ, அதே மாதிரி மூளைக்கு இருக்கிற ரத்தோட்டத்தை வந்து நம்ம சரிப்படுத்துறதுக்கு we take small tubes and then clear the blockage. So that is what an interventional radiologist does. So stroke, லிவரில் இருக்கிற கட்டி,
அந்த மாதிரி உடம்புல எந்த இடத்துல ஒரு கட்டி இருந்தாலும் we do the opposite of what we do to stroke. ஒன்று ஒரு ரத்த குழாயை வந்து அடைக்கிற வேலை பண்ணுவோம், இல்லைன்னா வந்து அதை கிளியர் பண்ணுற வேலை. ஸ்ட்ரோக்கில் வந்து we have to clear it because the blood supply is important to brain. பட் ஆனால் ஒரு ஆர்கனுக்குள்ளே ஒரு டியூமர் கட்டி இருக்குன்னா அந்த டியூமருக்கு இருக்கிற blood supplyனால தான் டியூமர் வளர்ந்துட்டே போகுது. ஸோ இங்கே வந்து we should do the opposite of what we do to the brain. இங்கே வந்து டியூமருக்கு இருக்கிற blood supply வந்து நம்ம பிளாக் பண்ணுறோம், கட் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் வாட் வி டூ. அதே மாதிரி நான் உள்ள ஆஞ்சியோனா பண்ணும்போது டை பாஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டையை நிறைய பேர் பயந்துக்கிறாங்க. டை உள்ளே போகும்போது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமான்னு சொல்லி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். டை இஸ் பெட்டர் தென் ஆல்கஹாலுங்க. ஸோ ஆல்கஹால் குடிக்கும்போது யாருமே யோசிக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் திங்ஸ் எல்லாம், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அதுதான் டேஞ்சரஸ். ஸோ டை இஸ் அகெயின் வெரி வெரி சேஃப் ப்ரொவைடட் யுவர் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் குட். ஸோ ஜென்ரலாக நம்ம பாடியில் எது போனாலும் வந்து நம்ம கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கொடுக்குற டை வந்து அப்படியே யூரினில் வந்துடும். ஸோ சில பேருக்கு வந்து புவர் கிரியாட்டினின் வந்து அதிகமாக இருக்கிறது, புவர் கிட்னி ஃபங்க்ஷன் இருக்கிறவங்களுக்கு, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து டை கொடுக்க மாட்டோம். சில நேரத்தில் வந்து அலர்ஜி இருக்கும், டையில் வந்து அயோடின் இருக்குது, ஓகேங்களா. சில பேர் வந்து தே ஹாவ் ரியாக்ஷன் டு அயோடின், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் டை சூட் ஆகாது, இல்லைன்னா இட்ஸ் பிரிட்டி மச் சேஃப். இப்போ சிடியில் நிறைய பேர்த்துக்கு வந்து சின்ன சின்ன கட்டி பார்க்குறாங்க, சிஸ்ட் பார்க்குறாங்க, அவங்களே பார்த்துட்றாங்க, பார்த்துட்டு டாக்டர்கிட்ட போக மாட்டேங்கிறாங்க, அதை இக்னோர் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நீ என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? சாட் ஜிபிடி பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன். ரிப்பீட்டட் ஹெட்ஏக் டிசீனஸ்னால் இருக்குது இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து பிரெயின் இமேஜிங் வந்து டெஃபினட்டாக தேவையான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் எல்லாருக்கும் ஹெட்ஏக் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஹெட்ஏக் வந்து எல்லா ஹெட்ஏக்ஸ்க்கும் பண்ணக்கூடாது. பட் தெர் ஆர் சம் வார்னிங் சைன்ஸ், இல்லைன்னா ரெட் ஃப்ளாக்ஸ்ன்றது இருக்குது. சில பேருக்கு வந்து ஹெட்ஏக் வித் வாமிட்டிங், ஓகே. ஸோ இதோட ஹெட்ஏக்கோட வேறு சிம்டம்ஸ் சேர்ந்து இருக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் ஹெட்ஏக்ஸ், ஜென்ரலாக டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த டே ஹெட்ஏக் வருது, இட்ஸ் அ ஸ்ட்ரெஸ் ஹெட்ஏக், எல்லாருக்குமே வரும். பட் காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிறதே வந்து ஒரு ஹெட்ஏக்கோட வந்து தே வேக் அப். செகண்ட் திங் இஸ் ஹெட்ஏக் வித் வாமிட்டிங். The third thing is headache with fits. சில பேருக்கு வந்து சீஷர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது. அண்ட் ஹெடேக் வித் அப்பப்போ வந்து மயக்கம் வந்து விழுந்துடுறது. அண்ட் சில பேருக்கு வந்து தே ஃபீல் டிசி, ஹெடேக் வித் டிசினஸ். இது எல்லாமே சிம்டம்ஸ் இருக்குது. இல்லைனா சடனாக வந்து அந்த எப்போ இருக்கிற ஹெடேக் வந்து சடனாக அதிகமாகிடுச்சு, அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் சிடி ஸ்கேன், இல்லைன்னா தேவை. ஸோ நிறைய பேருக்கு பிளாக்கேஜஸ், டியூமர்ஸ் எல்லாம் வந்து நார்மல் சர்ஜரிஸ் பண்ணுறாங்க. உங்கள் ஐஆரில் பண்ணுறதுக்கும் அதுக்கும் என்ன மேம் டிஃப்ரென்ஸ்? நாங்கள் வந்து பின் ஹோல் சர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ there are 3 types. ஒரு பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா வாட் ஆர் த என்ட்ரி பாயிண்ட்ஸ் அப்படின்றது நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று ஓப்பன் சர்ஜரி. சர்ஜன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அறுவை சிகிச்சை, தட் இஸ் லைக் யூ கட் த பாடி ஓப்பன், நைஃப் வச்சு கட் பண்ணி உள்ளே பார்க்குறது, தட் இஸ் ஓப்பன் சர்ஜரி. அதுக்கு அட்வான்ஸ்டாக போகும்போது தான் வந்து கீ ஹோல் சர்ஜரின்னு வந்திருக்கு, தட் இஸ் லேப்ரோஸ்கோபி. கீ ஹோல்னா சைஸ் ஆஃப் அ கீ ஹோல், அந்த சைஸில் மட்டும்தான் வந்து நம்ம போர்ட்ஸ்ன்றது லேப்ரோஸ்கோபி போர்ட்ஸ் போட்டு உள்ள பாடிக்குள்ளே ஒரு கேமரா மாதிரி வச்சு பார்க்குறது லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. ஸோ சர்ஜரிலேயே அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. அதுலேயே இன்னும் அட்வான்ஸ்டாக ரொபாட்டிக் சர்ஜரி வந்திருக்கு. இன்னும் குட்டியாக வந்து இன்சிஷன் போடுறது, அது கீ ஹோலுக்கும் இந்த ஓப்பன் சர்ஜரிக்கு நடுவில் இருக்கிறது ரொபாட்டிக், சின்ன இன்சிஷன் போட்டு பண்ணுறது. நாங்கள் பண்ணுறது வந்து இது 3மே கிடையாது, இட்ஸ் லைக் அ பின் ஹோல். பின் ஹோல் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு பின் சைஸில் வந்து ஹோல் மூலியமாக பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகுறது. அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, கையில் இருக்கிற ரத்த குழாய் மூலியமா, இல்லைனா இடுப்பு கடியில் இருக்கிற ரத்த குழாய் மூலியமாக வந்து சின்னதாக அந்த டியூப்ஸ் அண்ட் கேத்தட்டர்ஸ் போட்டு பண்ணுறதுனால we call ourselves pinhole surgeons. ஸோ இதில் ரெக்கவரி பீரியட்னு எப்படி மேம் இருக்கும் உங்களுக்கு? ஐஆர் சர்ஜரி பண்ணுறாங்கன்னா அதில் ரெக்கவரி பீரியட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏதாவது நடந்தால் தான் ரெக்கவரி தேவைங்க. இதில் வந்து இட்ஸ் லைக் there isn't, we are not cutting the body open, we are not doing anything. So literally இந்த லாங்குவேஜில் சொல்லணும்னா, ஒரு மெஷின் லாங்குவேஜில் சொல்லணும்னா, there is no down time. ஓகேங்களா. ஸோ there's no down time in IR because people can come morning வந்து அவங்க சாயங்காலம் வீட்டுக்கு போயிடலாம். இட்ஸ் அ டே கேர் ப்ரொசீஜர்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ப்ரொசீஜர்ஸ் ஆர் டே கேர். ப்ளஸ் இதுக்கு வந்து பெருசாக ஜென்ரல் அனஸ்தீஷாலாம் தேவையில்லை. ஸோ யூஸ்வலி இந்த லோக்கல் அனஸ்தீஷாவில் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ். ஸோ டே கேர் ப்ரொசீஜர்ஸ்னால தே கம் இன் த மார்னிங் அண்ட் தே கோ பேக் ஹோம் இன் த ஈவினிங். உங்களுக்கு பெயின்ஃபுல்லாகவும் இருக்காது இந்த ப்ரொசீஜர்ஸ்? பெயின்ஃபுல்லாக இருக்காது. பிகாஸ் இதில் குத்துறதுக்கு என்ன பெயின் தேவை? நம்ம எனிவே யூ டேக் ஸ்மால் கேன்யுலர்ஸ் எல்லாம் நம்ம கையிலலாம் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் யூ புட் இன் த ஆர்ட்ரி. ஒன்று வெயின், ஒன்று ஆர்ட்ரி இல்லைங்களா. ஸோ நம்ம வெயினில் போட்டு கொடுக்கறது குளுக்கோஸ், இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அதெல்லாம் கேன்யுலா போட்டு கொடுக்கறது, தட் இஸ் இன் த வெயின். ஹியர் வி பங்க்சர் தி ஆர்ட்ரி. ஆர்ட்ரி இஸ் அ ஹை ப்ரெஷர் சிஸ்டம். அதனால வந்து கை வழியாக போகும்போது வந்து யூ ஜஸ்ட் ப்ரெஸ் ஃபார் 10 minutes, பிளட் கிளாட் ஆகிடும்.
அதுக்கப்புறமா வந்து தேர் மொபைல் அண்ட் இண்டிபெண்டன்ட், தே கேன் ஜஸ்ட் வாக், எல்லாமே பண்ணலாம். இதில் மேக்ஸிமம் சர்ஜரினா என்ன மாதிரி சர்ஜரிஸ் வந்து நீங்கள் ஐஆரில் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? நான் ஒர்க் பண்ணுறது வந்து இட்ஸ் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சென்டர், யூ ஆல் நோ. ஸோ ரெலா ஹாஸ்பிட்டல் இஸ் வெரி popular and known for liver transplant center. It's a liver transplant center. So இங்க வந்து மோஸ்ட்லி ஒரு டிரான்ஸ்பிளான்ட் லிவர் பண்ணுறதுக்கு முன்னாடி லிவர்க்குள்ளே வந்து கட்டின்றது வெரி வெரி காமன், ஓகேங்களா. ஸோ கட்டி வந்து ஒரு சைஸுக்கு மேலே போகும்போது தே ஆர் நாட் சூட்டபிள் ஃபார் டிரான்ஸ்பிளான்ட். கட்டியோட சைஸ் ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஒரு 6.5 7 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் டிரான்ஸ்பிளான்ட் லிவர்லேயும் கட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த கட்டிக்கு இருக்கிற ரத்தோட்டத்தை பிளாக் பண்ணி கட்டியோட சைஸை குறைக்கிறது, இல்லைன்னா கட்டியோட சைஸை அரெஸ்ட் பண்ணுறது எங்களோட வேலை. ஸோ ப்ரீ டிரான்ஸ்பிளான்ட் வி டூ தட் இஸ் இன் த லிவர். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து விமென், எஸ்பெஷலி பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில கட்டி, திஸ் இஸ் வெரி 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 காமன். ஆனால் நிறைய பேருக்கு அவேர்னஸ்ன்றது 0. ஸோ ஜென்ரலாக கர்ப்பப்பையில கட்டி இருக்கன்னா ஒன்று ஹிஸ்ட்ரெக்டமி, அப்படின்னா கர்ப்பப்பையை வந்து பின்ல போடுறது, இல்லைன்னா வந்து மயோமெக்டமி, அப்படின்னா அந்த கட்டியை மட்டும் ஐஸ்கிரீம் மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுக்கிறது, அதுதான் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நாங்கள் பண்ணுற ப்ரொசீஜரில் எப்படி லிவர்க்குள்ளே போய் அந்த ரத்தோட்டத்தை பிளாக் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் கர்ப்பப்பைக்குள்ளே போய் அந்த ரத்தோட்டத்தை பிளாக் பண்ணுறதுனால கட்டி சுருங்கிடும், கர்ப்பப்பை சேஃபாக இருக்கும். ஸோ ஃபார் யங் விமென், திஸ் இஸ் லைக் ஐ ரியலி வாண்ட் people to know about this. Young women who are planning to conceive, இன்னும் குழந்தை இல்லை, அவங்களுக்கெல்லாம் கர்ப்பப்பை எடுத்துட முடியாது இல்லைங்களா, they need the uterus, and அவங்களுக்கு வந்து this is one of the safest procedures which can be done. இப்போ நார்மலாக வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் காமன் மிஸ்டேக் அவங்க பண்ணுறது எதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒன்றும் கூகுள் பண்ணுறது, இல்லைன்னா இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாட் ஜிபிடியில், இப்போ சாட் ஜிபிடி இஸ் லைக் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் திங்ஸ். அதை பற்றி ஃபுல்லாக படிச்சிடுவாங்க. தேவையில்லாத சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து மண்டை குழப்பம், ஏன்னா இவ்வளோலாம் இருக்கே, இதெல்லாம் சைட் எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி, இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது, இல்லைன்னா 10 டாக்டர்ஸ் கிட்ட வந்து அதோட ஒப்பீனியன் கேட்குறது, இதுதான் மோஸ்ட் பீப்புள் டூ. இட்ஸ் லைக் வெரி சிம்பிள், டோன்ட் டூ ஆல் தட் பிகாஸ் வி ஆர் தேர், ஓகேங்களா. சிம்பிளாக நீங்கள் எங்களை நம்பி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நாங்கள் இருக்கிறோம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, பிகாஸ் எவ்ரி பேஷண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் பேராசிட்டமால் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு 1000 சைட் எஃபெக்ட்ஸ் வரும். நீங்கள் எத்தனை தடவை அது பார்த்துருக்கீங்க? ஸோ எக்ஸாக்ட்லி நம்ம பார்த்ததே இல்லை. ஸோ பேராசிட்டமாலில் லிவர் ஃபெயிலியர் கூட வரலாம். ஸோ அதுக்காக நம்ம பேராசிட்டமால் எடுக்காமல் இல்லை, எவ்வளோ எடுக்கிறோம், எப்போ எடுக்கிறோம், தேவையான அளவுக்கு எடுக்கிறோமா, ஸோ அதெல்லாமே வந்து ஒன்லி அ டாக்டர் கேன் டெல். ப்ளஸ் தெர் ஆர் ஸோ மெனி அதர் பேராமீட்டர்ஸ் எல்லாம் வச்சு தான் நாங்கள் சொல்லுவோம். ஒருத்தருக்கு ஒரு வயசுக்கு ஒரு 70-year-old பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் பண்ணால் அது ரிஸ்கி, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ரொசீஜர் பண்ணால் இட் கேன் பி, தெர் ஆர் ஃபியூ திங்ஸ் அசோசியேட்டட் வித் தட். பிகாஸ் எவ்ரி பேஷண்ட் இஸ் டிஃப்ரெண்ட், வி கான்ட் புட் எவ்ரிதிங் இன் ஒன் பூல். ஸோ பட் நீங்கள்லாம் இந்த சாட் ஜிபிடி, கூகுள் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணி சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா. ஸோ தட் தே ஷுடன்ட் டூ. இப்போ நார்மலாக வந்து கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் சர்ஜரிக்கும் ஐஆருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் ஒரு 5 yearsல பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐஆர்? ஐஆர் வந்து எவ்ரி மந்த் ஒரு ப்ரொசீஜர் வருதுங்க. ஸோ திஸ் இஸ் ரேப்பிட்லி ப்ராக்ரெஸிங். ஸோ 5 years down the line கூட இல்லை, இன்ஃபேக்ட் லைக் ஜஸ்ட் 1 year down the line itself we can see lot more procedures being done in IR. ஸோ இதுக்கு முன்னாடி knee replacement பண்ணுவாங்க, முட்டி வலி, osteoarthritis அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா knee replacement was the only solution. Even now that is a gold standard. I'm not saying IR will replace it. IR will not replace that. But what IR will do is ஒரு 45 வயசுல வந்து இப்பெல்லாம் வந்து முட்டி வலி வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடனே knee replacement பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஒரு புது நீயோட longevity is limited. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 60 years வரலும் they won't do knee replacement. ஒரு 60-65 அப்புறமா they can do, தள்ளி போடுறது. பட் 45 to 60 என்ன பண்ணுவீங்க? அந்த டைமில் வலி இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதோ ஒரு ப்ரொசீஜர், அதுக்கு மாத்திரை போட்டுகிட்டே இருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து ஐஆர் ட்ரீட்மெண்ட் இப்போ வந்துருச்சு. அதே மாதிரி எஸ்பெஷலி ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா above a certain age, இப்போ நம்ம வீட்லேயே அம்மா அப்பா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா above 60 years ஒரு வாஷ்ரூம்குள்ளே போனாங்கன்னா வரமாட்டாங்க, ஒரு 10-15 நிமிஷம் உள்ளே இருப்பாங்க. ஏன்டா இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு பார்த்தா prostate hypertrophy. Above 60% will have enlarged prostate. Above 70% will have enlarged prostate. So இதுக்கு முன்னாடி சர்ஜரி மட்டும்தான் சொல்யூஷன் இருந்துச்சு. பட் இப்போ சர்ஜரி இல்லாமல் we have an IR procedure, prostate artery embolization. எப்படி யூட்ரஸில் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ப்ராஸ்டேட்குள்ளே போய் அந்த ப்ராஸ்டேட் சைஸை சுருங்க வைக்கிறது. ஸோ தட் அகெயின் an IR does. ஸோ இதெல்லாமே in the last 2-3 years it has progressed like anything. So it will go very far.
மேம் கொஞ்சம் ரேபிட் ஃபயர் மேம். நான் கொஸ்டின்ஸ் ரேபிட் ஃபயராக கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் உங்கள் டேக் யூ ஒன் டைம். ஓகே. எம்ஆர்ஐ ஆர் சிடி இப்போ மக்களை வந்து ரொம்ப பயமுறுத்துறது அது? எம்ஆர்ஐ, ஆல்தோ இட் இஸ் சேஃப். ஏன்னா அது கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கும்ல. ஓகே. ஒன் ஸ்கேன் தட் யூ ஃபீல் தட் இஸ் ஓவர் யூஸ்ட்? சிடி. ஒன் ஸ்கேன் தட் யூ ஃபீல் இட் இஸ் அண்டர் யூஸ்ட்? மேமோகிராம் ஃபார் பிரஸ்ட் கேன்சர். அவங்க எத்தனை நாளைக்கு ஒரு தடவை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க மேம்? ஒரு உமன்ஸ் வந்து அது வந்து above 45 years or above 40 இருந்தாலே இப்போ கிரேட் கம்மியாயிடுச்சு. they should get it done every year. It's important that family history இருந்துச்சு அப்படின்னா every year, family history இல்லை அப்படின்னா every 2 years they should get it done. biggest myth about radiation from scans? biggest myth about radiation from scans, it can cause cancer அப்படின்றது எல்லாமே நினைப்பாங்க. ரேடியேஷனால கேன்சர் வரும், இல்லைனா infertility, especially men when they get exposed, அதெல்லாமே வந்து that's a myth. It doesn't happen at all. In fact, most of the நாங்கெல்லாம் இப்போ ரேடியேஷனில் தான் இருப்போம், but we find all the radiologists are super fertile with 4 or 5 kids. ஓகே. ஒன் திங், உங்கள் பேஷண்ட் வந்து ரேடியாலஜிஸ்ட்டை பார்க்க வராங்கன்னா டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் உங்கள் பேஷண்ட்டுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினச்சி அதை சொல்லுவீங்க? ஐ திங்க் இட்ஸ் சம்திங் லைக் ஒரு ஃப்ளைட்டை கேட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படியெல்லாம் நீங்கள் ரெடியாக எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக எடுத்துகிட்டு போவீங்களோ அந்த மாதிரி மேக் ஷுர், பிகாஸ் வென் தே கம் டு அஸ் சம்டைம்ஸ் தே கம் அப்படியே வந்துடுவாங்க. ப்ரீவியஸ் இமேஜிங், ப்ரீவியஸ் ஸ்கேன்ஸ் அதெல்லாமே வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தால் தான் எங்களால் வந்து பார்த்து கரெக்டாக சொல்ல முடியும். ஹிஸ்ட்ரி, டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதெல்லாம் வந்து they should bring the evidence whatever they had. So that is the most important thing. And the second thing is multiple opinions எல்லாமே வந்தால் பெட்டராக இருக்கும், பிகாஸ் ஆல்ரெடி they come in a confused state. எஸ்பெஷலி ஒரு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட்டை பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் வருவாங்க. அதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் கன்ஃபியூஷனை எரேஸ் பண்ணுறது எங்களுக்கு ஒரு டாஸ்க்காக இருக்கும். ஸோ யா, தீஸ் ஆர் த 2 things. ஓகே. ஸோ இந்த ஐஆரில் வாட் ஸ்பெஷல் அபவுட் ரேலா, அதை பற்றி சொல்லுங்கள். What's special about Rela? Obviously, Professor Rela himself is a special element here. ஏன்னா அவர் ஆப்வியஸ்லி நாங்கள் பண்ணுறது லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், இங்கே இட்ஸ் அ பாப்புலர் சென்டர். ஸோ நிறைய பேருக்கு வந்து லிவரில் கட்டி இருக்கிறதுனால we are probably the largest center with largest number of IR procedures in liver. லிவரை பொறுத்தவரையிலும் உள்ளே இருக்கிற அந்த டேஸ் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். டியூமருக்கு வந்து பிளட் சப்ளை பிளாக் பண்ணுறது we are very special because every day we do at least 2 to 3 cases. So liver IR procedures-ல வந்து Rela Hospital obviously is unbeatable in terms of the number of patients who come across. I'm not talking about the skills. See, there are a lot of doctors who are equally skilled like us. But when I'm talking about the number of patients who come in here, அது பண்ண we also become very skilled. And also in terms of the equipment, we have the high-end equipment here. So இப்போ வந்து மைக்ரோவேவ் டியூமரை வந்து பொசுக்கிறது அப்படின்னா இவ்வளோ நேரம் நான் வந்து பிளட் சப்ளை பிளாக் பண்ணுறதை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தேன். பட் டியூமரை பொசுக்கிறது இல்லைனா வந்து டியூமரை பர்ன் பண்ணுறது, தட்ஸ் கால்ட் அஸ் அ மைக்ரோவேவ் அப்ளேஷன். ஸோ அதெல்லாம் அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் வந்து we have it at Rela Hospital. And obviously the most special thing that I find about Rela is the ethical approach. யாருன்னா அவங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணது நான் பார்த்ததே இல்லை. ஓன்லி இஃப் சம்படி ரிக்வயர்ஸ் த ட்ரீட்மெண்ட், இட்ஸ் ஆல் டன் இன் அ மல்டி டிசிப்ளினரி வே. அப்படின்னா எல்லாரும் இப்போது டெசிஷன்ன்றது இத்தனை பேர் சேர்ந்து எடுத்தால் தான் ஒரு டெசிஷன். பேஷண்ட் நடுவில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆங்காலஜிஸ்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன், ஃபிசிஷியன், ஹெப்பட்டாலஜிஸ்ட், இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட், நியூக்ளியர் மெடிசன் கன்சல்டன்ட், இத்தனை பேரை வந்து உட்காந்து ஒரு டிசைட் பண்ணுறது தான் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதெல்லாம் I don't know about other hospitals, but definitely இங்கே டியூமர் போர்ட் மீட்டிங்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய மீட்டிங்ஸ், ஒரு அந்த டெசிஷன் எடுக்கிறது I really love about this hospital. It's a team workன்றீங்க. Teamwork, exactly. And that is very important. So நான் கார்ப்பரேட்ல மட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் டெஃபினட்டாக அந்த டீம் ஒர்க் தான் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நாங்கள் வந்து keeraikadai.com, நாங்கள் வந்து ஃபுட் அஸ் மெடிசனில் வந்து கீரை பிளான்ஸ் பேஸ் பண்ண ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஹெல்த்தி ஃபுட்டை வந்து உங்கள் பேஷண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணணுன்னா எந்த மாதிரியான ஃபுட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? கீரை சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் டெஃபினட்டாக.
That is very important. And again, என்ன சொல்றது, high protein intake, antioxidants, vitamin C இருக்கிறது, because most of these patients இப்போ ஹீலிங்க்கு வந்து விட்டமின் சி, இந்த மைக்ரோ மினரல்ஸ் அண்ட் மைக்ரோ எலிமெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, இந்த மெக்னீஷியம், ஜிங்க், கால்சியம், இதெல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சில பேருக்கு வந்து ஆனால் அந்த மாத்திரை போடுறது யாருக்குமே பிடிக்காது, பிகாஸ் இஃப் யூ ஜஸ்ட் ப்ரிஸ்கிரைப் இட் அஸ் அ பில் தே won't லைக் இட். ஸோ சத்தான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா இப்போ இருக்கிற அடல்ட்ரேட்டட் ஃபுட் இருக்கிறதுனால நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா எந்த அளவுக்கு வந்து அது போய் சேருது எனக்கு தெரியல. ஸோ ஐ சம்டைம்ஸ் சே ஜஸ்ட் டேக் டேப்லெட்ஸ், இந்த மல்டிவிட்டமின்ஸ் அதெல்லாம் எடுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஃபுட்டில் வந்து அது பிகாஸ் யூ ஸ்டோர் த ஃபுட் ஃபார் எ லாங் டைம், அந்த டைம் அந்த ஈல்டு, அந்த கிராப் ஈல்டுலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ளே வந்து அவ்வளோ ப்ராசஸிங் நடக்குது. சில பேர் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் இருக்கும், அதுக்கப்புறமா அதில் இருக்கிற நியூட்ரிஷன் எதுவுமே நம்மளுக்கு வராது. இன்ஃபேக்ட் நான் வந்து ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணும்போது நான் பார்த்தேன், ஃப்ரோசன் ஃபுட் இஸ் பெட்டர் தென் ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஃபுட்டை விட, பிகாஸ் ஃப்ரோசன் ஃபுட் அட்லீஸ்ட் இம்மீடியட்லி யூ சாப் இட், யூ கட் இட், யூ ஃப்ரீஸ் இட், யூ புட் இட் இன் த ஃப்ரீசர், அதில் இருக்கிற நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்கும். பட் இதில் இருக்கிறது கம்ப்ளீட்டாக போயிடும். பட் ஆனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோம். ஸோ எந்த அளவுக்கு அது நியூட்ரிஷனல் தெரியல. மேம், நாங்கள் கீரைக்கடை.com ஃபுட் அஸ் மெடிசன் அந்த கான்செப்டை அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் ஃபுல்லாக. இதில் வந்து முருங்கைக்கீரையில் ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக ஒரு பிளான்ட்டில் ஃப்ளவர்ஸ் எடுத்திருக்கோம், அதோட ஸ்டெம் எடுத்திருக்கோம், தென் முருங்கை இந்த எல்லா லீவ்ஸ் அது எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் வேல்யூடட் ப்ராடக்ட்ஸை கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல்லாக. அதில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை வந்து ஷேட் ட்ரை பண்ணி சால்ட், பெப்பர், கியூமன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரீ ஃபில்டர் பேக்கில் போடுறோம். நாங்கள் போட்டு இந்த மாதிரி சூப் ஃபார்மேட்டில் வந்துடும் உங்களுக்கு ஃபுல்லாக. வேறு யூ ட்ராவல் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும், எடுத்துகிட்டு போகலாம். இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இதில் வந்து வீட்டில் குடிக்கிற சூப் அதே டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக. அதே மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ரீ ஃபில்டர் பேக்ஸ்னால் தாராளமாக சேஃப் டு கன்சியூம். எல்லாம் விகரஸ் டெஸ்டிங் பண்ணியிருக்கோம். ஒரு 1.5 lakh கன்சியூமர்ஸ் வந்து இந்தியா த்ரூ அவுட் இந்தியா வந்து லாஸ்ட் 4 yearsல கன்சியூம் பண்ணி நல்ல 95% பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. நைஸ், வெரி நைஸ். ஐ வாண்டட் யூ டு டேஸ்ட் திஸ். ஷூர், தேங்க் யூ. It's actually very tasty and it has got that என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி I wouldn't call it oil, but நம்ம இப்போ இது ஆலிவ் ஆயில் போட்டு இது பண்ணி ப்ராப்பர் சூப் பண்ணி இது பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. த கன்சிஸ்டன்சி ஐம் டெல்லிங், இட்ஸ் நாட் லைக் அ வாட்டரி கன்சிஸ்டன்சி கிடையாது. லைக் அ ப்ராப்பர் சூப் நம்ம வந்து பண்ணி குடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது. இட்ஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. ஜென்ரலாக வந்து இந்த முருங்கைக்கீரை அதெல்லாம் வந்து பார்க்கும்போது சம்டைம்ஸ் அந்த அந்த பவுடர் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் பிட்டர்னஸ் இருக்கும், அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது. பட் திஸ் டெஃபினெட்லி டசன்ட் டேஸ்ட் லைக் தட். இட்ஸ் வெரி நைஸ். அதே பிளெண்ட் பண்ணுறதே வந்து நாங்கள் சால்ட், பெப்பர் அண்ட் கியூமன் போட்டு பிளெண்ட் பண்ணுறதுலே வந்து அந்த ஃபார்முலேஷனில் வந்து அந்த பிட்டர்னஸ் போயிடும் உங்களுக்கு. முருங்கைக்கீரை பிட்டர்னஸ் போயிடும் உங்களுக்கு. நார்மலாக சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட முடியாது முருங்கைக்கீரை, இதாக இருக்கும். ஸோ இதில் அந்த டேஸ்ட் எல்லாம் வந்து நார்மலாக டெய்லி கன்சியூம் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுக்காக மெயினாக ஃபார்முலேட் பண்ணியிருக்கோம். வந்து ஹைலைட்டே வந்து இட் 0 caffeine, 0 sugar, 0 preservative, correct, plastic free filter bag, very convenient, very much needed, because sometimes as doctors, even for us, I mean of course we will patients எடுக்கணும் இந்த மாதிரி drinks எல்லாமே, but even as doctors we end up drinking a lot of coffee, we end up drinking a lot of tea. ஏன்னா அந்த ஒரு sometimes it can become very stressful. அந்த மாதிரி இருக்கும்போது ஈவன் இஃப் இட்ஸ் அ பிளாக் காஃபி, அதுக்கு திஸ் இஸ் ப்ராபப்ளி 1000 times பெட்டர் தென் டேக்கிங் சம்திங் விச் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் அஸ் இல்லைங்களா. ஏன்னா வி வாண்ட் டு டேக் ஹாட் அந்த மாதிரியும் இருக்கும், அண்ட் தென் சம்திங் விச் இஸ் ஹெல்தி, எனர்ஜெட்டிக், அண்ட் சம்திங் விச் டசன்ட் இஸ் ஹார்ம்லெஸ் டு த பாடி இன் டர்ம்ஸ் ஆஃப் இது காஃபி டீ கம்மி பண்ணி இது குடிக்கிறது. ஐ திங்க் இட்ஸ் டெஃபினெட்லி இனிமே நான் இதான் குடிப்பேன்னு நினைக்கிறேன். Thank you so much. நீங்க சொன்னது it means very lot to us. No, it is definitely, I do mean it. And but the thing is, in terms of quantity, for example, ஒரு நாளைக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்களா? எத்தனை கப்ஸ் குடிக்கலாம்? 2 to 3 வந்து தாராளமா எடுத்துக்கலாம் நீங்க. ஓகே. அப்சார்ப்ஷன் லிமிட் தான் அது ஃபுல்லா. 2 to 3 அந்த அப்சார்ப்ஷன் லிமிட் தான். அதுக்கு மேல எடுத்தாலும் தப்பு கிடையாது. என்னோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் 3 to 4 per day எடுத்துட்டே இருக்காங்க. காலையில 2 போஸ்ட் லஞ்ச். வெயிட் லாஸ் ஏதாவது இருக்குங்களா? இதுல வந்து ஹாட் வாட்டர் குடிக்கிறனாலே வந்து ஒரு வெயிட் லாஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு ஃபேட் வந்து பிரேக் டவுன் ஆகுது உங்களுக்கு ஃபுல்லா. இந்த லாங் டர்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினா எஸ்பெஷலி முருங்கைக்கீரையில வந்து புரோட்டீன்
ஐ மீன் அயன் ரிச் ஜாஸ்தியாக இருக்கனால ஹீமோகுளோபின் கவுண்ட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய பேஷண்ட்ஸ் எனக்கு ரிப்போர்ட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு ஃபுல்லாக. வெரி நைஸ். ஓகே, நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கும் தெரியுது. ஐ மீன் சி சம்டைம்ஸ் தி அதர் திங் இஸ், நான் எப்போவுமே சில பேருக்கு சொல்லுவேன், ரொம்ப பசிச்சுதுன்னா ஹாட் வாட்டர் குடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வி டெல் பீப்புள். பட் வெறும் ஹாட் வாட்டர் குடிக்கிறது இட்ஸ் வெரி பிளாண்ட், யூ டோன்ட் ஃபீல் லைக் ட்ரிங்கிங் இட் ஆல்சோ. அண்ட் யூ எண்ட் அப் ஈட்டிங் சம் ஜங்க் ஃபுட், இல்லைனா ஏதாவது அந்த மாதிரி தேவையில்லாத ஹை கேலரி எம்டி கேலரிஸ் இருக்கிற ஃபுட்டெல்லாம் எடுப்போம். I think that also it will help when we have something tasty to drink, but 0 calories and at the same time healthy for us. அதே மாதிரி உள்ள கியூமன் போட்டிருக்கனால டைஜஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு. ஓகே ஓகே, ஓ வெரி நைஸ். ஸோ போஸ்ட் லஞ்ச் அந்த மாதிரி கூட ஏதாவது அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இதில் ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணுறதுமே வந்து we are right up with 1750+ farmers. கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டாக தான் வளர்த்துட்டு இருக்கோம். எந்த தண்ணியில் வளருது நல்லாவே தெரியும் எங்களுக்கு. ஸோ அந்த நியூட்ரியன்ஸ் வந்து நாங்கள் கிராஸ் செக் பண்ணிகிட்டே இருப்போம். ஒவ்வொரு பேட்சுக்கும் கிராஸ் செக் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் ஃபில்டர் பேக் வந்து நார்மல் ஃபில்டர் பேக் வந்து ஒரு க்ரீன் டீ குடிக்கிறீங்களோ அதுலேருந்து எடுத்து நீங்கள் வெளியே போவீங்க, அந்த மாதிரி துவர்க்கும் ஒரு மாதிரி, அந்த மாதிரி டேஸ்ட் மாறவே மாறாது. எவ்வளோ நேரம் உள்ளே இருக்குதோ அந்த அளவுக்கு டிஃப்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. டேஸ்ட்டும் நிறைய ஜாஸ்தியாக தான் வரும் உங்களுக்கு. அதில் இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் குடிச்சு முடிச்சுட்டு இதை அப்படியே நீங்கள் ஈஸிலி டீகம்போசபிள் தான். இது ஃபுல்லாக உள்ள ஒரு ஏதாவது ஒரு சீடு வச்சு கீரை சீடை கூட வச்சு நீங்கள் புதைச்சி வச்சுருங்க, டெஃபினட்டாக வந்து அதை மேன்யூராக மாறிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆக்சுவலி ஒன் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நார்மலாக டீ பேக்ஸ் போடும்போது ஐ ஆல்வேஸ் ஃபீல் ரொம்ப நேரம் நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சா அதுலேருந்து டிகாஷன் நிறைய வந்து டேஸ்ட் ஒரு மாதிரி பிட்டர் டேஸ்ட் வந்துடும். இது வந்து இஃப் யூ டோன்ட் ஹேவ் டு டேக் இட் அவுட், இட்ஸ் நாட் மெஸ்ஸி. கண்டிப்பா எடுக்கவே தேவையில்லை. எடுத்து ஒரு கான்ஃபரன்ஸ்ல இருக்கீங்க, யார மட்டும் தனியா எடுத்து வெளிய போட முடியாது உங்களுக்கு ஃபுல்லா. எக்ஸாக்ட்லி, அந்த மாதிரி நேரத்துல we can keep it inside இருக்க உங்களுக்கு டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகாத தவிர மத்தபடி இதாகாது. அண்ட் we can just, it's easy to serve people because we can just give, இல்லனா அது ஸ்குவீஸ் பண்ணி அந்த பேக்கை எடுத்து பக்கத்துல போட்டு அதெல்லாம் கொடுத்து. ஓ இட்ஸ் வெரி நைஸ். கொஞ்சம் இது வந்து நான் இப்போ கொஞ்சம் டைம் ஆக கொஞ்சம் ரசம் டேஸ்ட்டும் வர மாதிரி இருக்கு. அந்த மேம் இது கியூமன் தானே மேம், உங்களுக்கு ஜீரகம் உள்ள இருக்கனால அது எக்ஸ்ட்ராக்ட் இறங்க வந்து உங்களுக்கு நேட்டிவ் ஃப்ளேவர் கொடுத்துட்டே இருக்கும். இந்த காஃப் கோல்ட் இருந்தாலும் குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். த்ரோட் நல்லா சூதிங்கா இருக்கும். அதுவும் ஸ்பெஷலா தூதுவளைனா இருக்கு இல்லையா, தூதுவளை வந்து நிறைய பேர் கோவிட் டைம்ல வந்து தூதுவளை நிறைய பேர் வாங்கி குடிச்சிருக்காங்க. ஃபுல்லா குடிச்சு நிறைய டெய்லி நாங்க சாப்பிட்றோம் இல்லையா, ஃபுட் அஸ் மெடிசன்ற மாதிரியே வச்சு நாங்க இதுல என்ன ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? இதுல முருங்கைக்கீரை இருக்கு, தூதுவளை இருக்கு, முடக்கத்தான் இருக்கு, ஆம்லா இருக்கு, வாழைத்தண்டு இருக்கு, ஆவாரம் பூ இருக்கு, அஸ்வகந்தா இருக்கு. we have 8 flavors. ஸோ இந்த 8 ஃப்ளேவர்ஸில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். முதல் we had 15 flavors. இப்போ வந்து 8 ஃப்ளேவர்ஸாக டாப் செல்லிங் மட்டும் எடுத்து நாங்கள் வச்சுருக்கோம். அதுதான் வந்து கரெக்டாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது ஃபுல்லாக. ஓகே ஓகே, ஓ வெரி நைஸ். அஸ்வகந்தா எதுக்காக? அஸ்வகந்தா வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஸ்லீப்புக்காக. ஓகே, இப்போ இந்த கேமோமைல் மாதிரி அதே மாதிரி கிட்டத்தட்ட பிஃபோர் கோயிங் டு பெட் வந்து அஸ்வகந்தா எடுத்துட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஸ்லீப் இருக்கும் உங்களுக்கு. இட் இஸ் அ ப்ரூவன். நிறைய பேப்பர்ஸ்மே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. அது உங்களுக்கு நர்வல் சிஸ்டம்ஸ் ஃபுல்லாக காம் டவுன் பண்ணது. ஓகே, யூ வில் ஹேவ் வெரி குட் ஸ்லீப். ஒரு 6 to 8 hours ஆஃப் குட் ஸ்லீப் அஸ்வகந்தா எடுத்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு டெஃபினட்டா. வாவ் வாவ், வெரி நைஸ். ஐ திங்க் இட்ஸ் மச் நீடட், நாட் ஜஸ்ட் ஃபார் பேஷண்ட்ஸ் பட் ஆல்சோ ஃபார் டாக்டர்ஸ். அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. ஏன்னா நாங்கள் நல்லா தான் அவங்கள நல்லா பார்க்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. பட் யா, தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ரொம்ப பிஸியாக இருப்பீங்க டெஃபினட்டாக தெரியும். அதெல்லாம் விட்டுட்டு வந்து எங்கள் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி ரொம்ப கிளியராக சொன்னீங்க ஐஆர்னா என்னன்னு சொல்லி. ஸோ வெரி தேங்க்யூ ஃபார் தட். keeraikadai.com சார்பாக அஸ்வகந்தா வெல்னஸ் டிப்ஸ் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.